Hello everyone, welcome to my channel Sri Nevi Studies. இன்னைக்கு நம்ம the making of the global world chapterல next topic India and the Great Depression பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ வந்துட்டு போன வீடியோவில் வந்துட்டு கிரேட் டிப்ரெஷன் அப்படின்ட்டு பார்த்துருப்போம். அதாவது வந்து வேர்ல்டு ஃபுல்லாக வந்துட்டு எப்படிலாம் வந்துட்டு டிப்ரெஷன் இருந்தது அப்படின்ட்டு. இப்போ இந்த இதில் வந்துட்டு பர்டிகுலராக வந்துட்டு இந்தியா பற்றி பார்ப்போம். ஓகேங்களா? பர்டிகுலராக வந்துட்டு இந்தியா பற்றி பார்ப்போம். ஓகேங்களா? இப்போ இந்தியா அப்படின்ட்டு பார்த்தோம்னா வந்துட்டு நிறையா விஷயங்களில் வந்துட்டு எஃபெக்ட் ஆச்சு. ஏன்னா வந்துட்டு வேர்ல்டு ஃபுல்லாக எஃபெக்ட் ஆகையில் இந்தியாவும் வந்துட்டு இட்ஸ் ஒன் ஆஃப் தி கலோனியல் கண்ட்ரி. ஓகேங்களா? பிரிட்டிஷோட ஒன் ஆஃப் தி கலோனியல் கண்ட்ரி தான் நம்ம இந்தியா. ஓகேங்களா? இப்போ இதையும் வந்துட்டு பயங்கரமான ஒரு எஃபெக்டட் இருந்தது. ஓகேங்களா? இப்போ வந்துட்டு குளோபல் எக்கனாமி அப்படின்ட்டு பார்த்தோம்னா இன்டெகிரேட்டட், அதாவது ஒன்று எஃபெக்ட் பண்ணுச்சுன்னா, ஒரு கண்ட்ரி எஃபெக்ட் ஆச்சுன்னா இன்னொரு கண்ட்ரி வந்துட்டு அதை சார்ந்த மித்த கண்ட்ரிஸ் வந்துட்டு எஃபெக்ட் ஆகும். ஓகேங்களா? இப்போ என்னென்னா வந்துட்டு அந்த வேர்ல்டில் இருந்த ட்ரெமர்ஸ், ஓகேங்களா, இது எல்லாமே வந்துட்டு அஃபெக்டட் அதர் பார்ட்ஸ் அஸ் வெல், அஃபெக்டிங் லைஃப்ஸ், எக்கனாமிக்ஸ், சொசைட்டிஸ், வேர்ல்ட் வைட். அதாவது என்னென்னா வந்துட்டு ஒரு இடத்துல ஒரு விஷயங்கள்லாம் எஃபெக்ட் ஆச்சுன்னா அதே விஷயங்கள் வந்துட்டு மித்த இடத்துலையும், அதாவது அந்த கண்ட்ரியை சார்ந்த மித்த இடத்துலையும் வந்துட்டு என்ன ஆகுதுன்னா அஃபெக்ட் ஆயிருந்தது. ஓகேங்களா? இப்போ 19th செஞ்சுரி வந்துட்டு கொலோனியல் இந்தியாவோட சிச்சுவேஷன் எப்படி இருந்துச்சுன்னு பார்ப்போம். ஓகேங்களா? இந்தியா வந்துட்டு அக்ரிகல்ச்சரல் கூட்ஸ் வந்துட்டு எக்ஸ்போர்ட் பண்ணுச்சு. ஓகேங்களா? அதாவது அக்ரிகல்ச்சர், நம்ம இங்கே விவசாயம் பண்ணுறதை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிவிட்டு மேனுஃபேக்சர் பண்ணுறாங்கல்ல, அதாவது மேனுஃபேக்சர்டு ப்ராடக்ட், அதாவது கம்ப்ளீட்டாக ஒரு மேனுஃபேக்சர் பண்ண, அதாவது ரா மெட்டீரியல் யூஸ் பண்ணி மேனுஃபேக்சர் பண்ண ப்ராடக்ட்டை வந்துட்டு இம்போர்ட் பண்ணாங்க. ஓகேங்களா? இப்போ இந்த டிப்ரெஷன்னால் வந்துட்டு இந்தியன் ட்ரேட், அதாவது போத் எக்ஸ்போர்ட்டும் இம்போர்ட்டும் என்ன ஆகுதுன்னா கம்ப்ளீட்டாக எஃபெக்ட் ஆகுது. ஓகேங்களா? இப்போ என்னென்னா வந்துட்டு பிட்வீன் 1928க்கும் 1934க்கும் இடையில வந்துட்டு இந்தியன் ட்ரேட் வந்துட்டு கம்ப்ளீட்டாக ஹாஃப் ஆகுது. ஓகேங்களா? ட்ரேடு வந்துட்டு என்ன ஆகுதுன்னா ஹாஃப் ஆகுது. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் வீட் ப்ரைஸஸ் இருக்குது பார்த்திங்களா, வீட் ப்ரைஸஸ் எல்லாமே வந்துட்டு என்ன ஆகுதுன்னா இட் இஸ் டிக்ரீஸிங் பை 50%. ஓகேங்களா? ஃபெல் பை 50%. ஓகேங்களா? பெசன்ட்ஸும் ஃபார்மர்ஸும் வந்துட்டு ரொம்ப வந்துட்டு சஃபர் ஆகிறாங்க. அக்ரிகல்ச்சரல் ப்ரைஸஸ் வந்துட்டு என்ன ஆகுது, ஏன்னா வந்துட்டு ஓவர் ப்ரொடக்ஷன் இருக்கிறதுனால வந்துட்டு அக்ரிகல்ச்சரல் ப்ரைஸஸ் வந்துட்டு டிக்ரீஸ் ஆகுது. டிக்ரீஸ் ஆகிறதுனால வந்துட்டு இவங்க வந்துட்டு கம்ப்ளீட்டாக வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு கடனில் வந்துட்டு இருக்காங்க. ஓகேங்களா? ரொம்பவே வந்துட்டு வாழ்கிறதே வந்துட்டு ரொம்ப கஷ்டமான நிலைமையில தான் இருக்காங்க. ஓகேங்களா? இப்போ என்ன ஆகுதுன்னா கவர்மெண்ட் வந்து ரெவென்யூவையும் வந்துட்டு குறைக்க அவங்க வந்துட்டு ஒரு முயற்சியில் ஈடுபடலை. ரெவென்யூ அப்படின்ட்டு பார்த்தோம்னா டேக்ஸ். ஓகேங்களா? இப்போ என்னென்னா வந்துட்டு ஜூட் ப்ரொடக்ஷன், பெங்காலில் ஜூட் ப்ரொடக்ஷன் வந்துட்டு ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்து பார்ப்போம். ஓகேங்களா? இப்போ என்னென்னா வந்துட்டு ரா ஜூட் வந்துட்டு அதாவது பெங்கால் தான் வந்துட்டு இந்தியாவிலே வந்துட்டு லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் ஜூட். ஓகேங்களா? ஜியோகிராஃபியில் படிப்பீங்க. ஓகேங்களா? இப்போ வந்துட்டு ரா ஜூட் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ ஃபேக்ட்ரிஸில் வந்துட்டு ப்ராசஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ப்ராசஸ் பண்ணிவிட்டு எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. அதாவது இந்தியன் ஃபேக்ட்ரிஸ்லேயே வந்து ப்ராசஸ் பண்ணி கன்னி பேக்ஸ், அதாவது இந்த சணல் பை அப்படின்ட்டு சொல்லுவோமா, அதை வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஆனால் வந்துட்டு என்ன ஆகுதுன்னா இந்த டிப்ரெஷன் டயத்தில் என்ன ஆகுதுன்னா இந்த கன்னி பேக்ஸ் எக்ஸ்போர்ட் இருக்குது பார்த்தீங்களா, கம்ப்ளீட்டாக கொலாப்ஸ் ஆகுது. ஓகேங்களா? அதாவது வந்துட்டு கொலாப்ஸ் ஆகுது. ஓகேங்களா? இப்போ என்ன ஆகுதுன்னா வந்துட்டு ப்ரைஸஸ், கன்னி பேக்ஸோட ரேட்டு கொலாப்ஸ் ஆகிறதுக்கு முன்னாடி என்ன ஆகுதுன்னா இந்த ரா ஜூட், அதாவது பச்சையாக இருக்கிற ஜூட், அதாவது பச்சையாக இருக்கிற சணலோட ரேட்டும், அதாவது அதோட ரேட்டும் என்ன ஆகுதுன்னா கிட்டத்தட்ட 60% வந்துட்டு டிக்ரீஸ் ஆகுது. ஓகேங்களா? இப்போ என்ன ஆகுதுன்னா பெசன்ட்ஸ் வந்துட்டு பாரோ பண்ணுறாங்க, அதாவது கடன் நிறையா வாங்குறாங்க அக்ரிகல்ச்சர் பண்ணுறதுக்காண்டி, ஜூட் வந்து அக்ரிகல்ச்சர் பண்ணுறதுக்காண்டி. ஆனால் வந்துட்டு என்ன ஆகுதுன்னா ஜூட்டோட ரேட் எல்லாம் கம்மியாகிறதுனால அவங்களால வந்துட்டு அந்த கடனை வந்து திருப்பி கொடுக்க முடியல. ஸோ வந்துட்டு என்ன ஆகுதுன்னா கடனில் வந்து விழுகிறாங்க, ஃபெல் இன் டெப்ட். ஓகேங்களா? அது இப்போ வந்துட்டு புக்கில் வந்துட்டு ஒரு கொட்டேஷன்ஸ் மாதிரி கொடுக்குறாங்க. ஓகேங்களா? க்ரோ மோர் ஜூட் பிரதர் வித் த ஹோப் ஆஃப் கிரேட்டர் கேஷ், cost and debts of the jute will make your hopes get dashed. When you have spent all your money and got the crop of the ground, traders sitting at the home will pay rupee 5 for a mounts. ஓகேங்களா? இப்போ என்னென்னா வந்துட்டு அது என்ன மீனிங் அப்படின்ட்டு பார்த்தோம்னா வந்துட்டு நிறையா வீட் வந்து ஜூட் வந்து க்ரோ பண்ணுங்க, நிறையா நம்மளுக்கு பணம் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் க்ரோ பண்ணுங்க. ஆனால் வந்துட்டு நம்ம க்ரோ பண்ண வீட்டோட
நம்ம க்ரோ பண்ண ஜூட்டோட வந்துட்டு காஸ்ட், அதோட விலை, அப்புறம் வந்துட்டு நம்மளோட கடன் எல்லாமே வந்துட்டு என்ன ஆயிரும்னா நம்ம தலையில் தான் வந்து விழுகும். ஒரு மாதிரி சர்க்காசமாக வந்துட்டு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, நம்ம வந்துட்டு நம்மளோட எல்லா மணியையும் வந்துட்டு ஸ்பெண்ட் பண்ணி நம்மளோட க்ராப்ஸ் வந்து வெளியில் வருது. ஆனால் வந்துட்டு இந்த லேண்ட்லார்ட்ஸ் இருக்காங்களே, இந்த ட்ரேடர்ஸ் எல்லாமே வந்துட்டு அவங்களோட வீட்டிலே உட்காந்துக்கிட்டு சொகுசாக இருந்துக்கிட்டு நம்ம கஷ்டப்பட்டு உழைச்சதுக்கு ஒரு நல்ல ஒரு பணம் கொடுக்காம ஜஸ்ட்டு வந்துட்டு ஒரு மவுண்ட்ஸ் மேபி வந்துட்டு இந்த கிலோ இந்த மாதிரி சொல்கிறது ஒரு மெஷர்மெண்ட்ஸ் தான் வந்துட்டு மவுண்ட்ஸ். ஓகேங்களா, இந்த மவுண்ட் ஓகேங்களா, வெறும் வந்துட்டு ஒரு மவுண்ட்க்கு வெறும் 5 ரூபா தான் கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேங்களா, பெஷன்ஸோட டெப்ட் வந்து என்ன ஆகுதுன்னா, அதாவது பெஷன்ஸோட கடன் என்ன ஆகுதுன்னா வந்துட்டு கம்ப்ளீட்டாக இன்க்ரீஸ் ஆகுது. ஓகேங்களா, கடனில் வந்துட்டு இருக்காங்க. ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க வந்துட்டு அவங்களோட சேவிங்ஸு, அவங்களோட லேண்டு, அவங்களோட ஜுவல்லரிஸ் இது எல்லாத்தையும் வந்துட்டு விற்றுட்டு வந்துட்டு அவங்களோட எக்ஸ்பென்சஸை வந்துட்டு செலவு பண்ணிக்கிறாங்க. ஓகேங்களா, ஏன்னா வந்துட்டு ரொம்ப கஷ்டமான நிலைமையில் இருக்காங்க. ஓகேங்களா, இந்தியா வந்து என்னவா இருந்ததுன்னா எக்ஸ்போர்ட்டர் ஆஃப் கோல்டு வந்துட்டு என்ன பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னா, ட்ரேட் அப்படின்ட்டு பார்த்தோம்னாலே இந்தியா வந்துட்டு கோல்டு வந்துட்டு எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஓகேங்களா, இப்போ என்ன ஆகுதுன்னா, எக்கனாமிஸ்ட் ஜான் மேனார்ட் கெய்ன்ஸ் அப்படிங்கிற ஒரு எக்கனாமிஸ்ட் வந்துட்டு ஒரு விஷயம் வந்துட்டு சொல்கிறார். ஓகேங்களா, அதாவது என்னென்னா வந்துட்டு கோல்டு எக்ஸ்போர்ட் நடக்குதுல, கோல்டு எக்ஸ்போர்ட் ஃப்ரம் இந்தியா என்னென்னா வந்துட்டு நம்ம இந்தியாவிலேருந்து கோல்டு எக்ஸ்போர்ட் பண்ணுறது வந்துட்டு குளோபல் எக்கனாமிக் ரெக்கவரிக்கு வந்துட்டு யூஸாக இருக்குது. அதாவது நம்ம ரெஸ்ட் ஆஃப் தி வேர்ல்டு வந்துட்டு இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு வந்துட்டு இந்த கோல்டு எக்ஸ்போர்ட், அதாவது இந்தியாவிலேருந்து வர்ற இந்த ஒரு கோல்டு எக்ஸ்போர்ட் வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இது வந்துட்டு வேர்ல்டுக்கு வேணால் வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். ஆனால் வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, இந்தியன் பெசன்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, இவங்களுக்கு வந்துட்டு இது வந்துட்டு எந்த ஒரு யூஸ்ஃபுல்னஸும் கொடுக்கல. ஓகேங்களா, இப்போ மகாத்மா காந்தி வந்து என்ன பண்ணுறாருன்னா, இந்த டிப்ரெஷனுக்கு அகேன்ஸ்டாக, அதாவது இந்த இந்தியாவில் இருக்கிற இந்த ஒரு டிப்ரெஷன்ஸ்க்கு அகேன்ஸ்டாக வந்துட்டு என்ன பண்ணுறாருன்னா 1931 ஒரு சிவில் டிஸ்ஒபீடியன்ஸ் மூமெண்ட் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஓகேங்களா, இப்போ என்ன ஆகுதுன்னா வந்துட்டு அர்பன் இந்தியாவில் வந்துட்டு டிப்ரெஷன் வந்து அவ்வளோவா அதிகமாக இல்லை, ஆனால் ரூரலில் தான் வந்துட்டு அதிகமாக இருக்குது. ஏன்னா வந்துட்டு அவங்களுக்கு வந்து அக்ரிகல்ச்சுரல் ப்ராடக்ட்ஸ் தானே வந்துட்டு ரேட்டு வந்துட்டு கம்மியாகுது. இதனால் என்ன ஆகுதுன்னா, அக்ரிகல்ச்சுரல் ப்ராடக்ட்ஸோட ரேட்டு கம்மியாகிறதுனால அர்பன் ஏரியாஸ், அதாவது டவுனில் இருக்கிறவங்களாம் என்ன பண்ணுறாங்க, ஓகே ரேட்டு கம்மியாக இருக்குது, அப்போ வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு பெட்டரான ஒரு லைஃப் வந்துட்டு இருந்தது. யாருக்கு, டவுனில் உள்ளவங்களுக்கு. ஏன்னா காய்கறி பழங்கள் இதோட ரேட்லாம் கம்மியாக இருந்தால் அவங்க நல்லா தானே இருப்பாங்க சிட்டிக்காரவங்க. ஸோ வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு அது வந்து ஒரு பெரிய டிப்ரெஷனாக இல்லை. ஓகேங்களா, ஸோ என்ன ஆகுதுன்னா டவுன்ஸில் வந்துட்டு இண்டஸ்ட்ரியல் இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாக ஆகுது. ஓகேங்களா, இண்டஸ்ட்ரியல் இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாகி இண்டஸ்ட்ரீஸ் வந்துட்டு பெருசாக வந்துட்டு க்ரோ ஆகுது. ஓகேங்களா, அவ்வளோதான். இதோட இந்த வீடியோ முடிஞ்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.